ஒரு வழியாக ஒன்று சேர்ந்து வாழப்போகும் நம்ம முதலமைச்சரான விஜய், அதே போல் அவருடைய மனைவியான சங்கீதா, யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர்னு நல்ல செய்தியை சொன்ன முதல்வர் விஜய் அவருடைய அம்மாவான சோபனா. ஸோ திடீர்னு இது எல்லாமே எப்படி நடந்துச்சு, யாரால நடந்துச்சு? உண்மையாகவே முதல்வர் விஜய் அதே போல் அவருடைய மனைவி சங்கீதா ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ போகிறாங்களா அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான தகவல், ஒரு சில தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகியிருக்கு. ஸோ அது எல்லாமே என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது கடந்த 2021 இருந்தே முதல்வர் விஜய் அதே போல் சங்கீதா ரெண்டு பேருமே சேர்ந்து வாழலை. இந்த சூழ்நிலையில் இப்போ சமீபத்தில் எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் சங்கீதா அவங்க அதிகாரப்பூர்வமாக குடும்ப நல நீதிமன்ற கோர்ட்டில் விஜய் அவர்கிட்ட இருந்து எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுங்க அப்படிங்கிற ஒரு வழக்கு, ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்ணுறாங்க. ஸோ இதனால் முதல்வர் விஜய் அவருடைய இந்த அரசியல் வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய அளவில் கெட்ட பேர் ஏற்பட போகுது. முதல்வர் விஜய் அவர் இந்த எலெக்ஷனில் ஜெயிக்க மாட்டார் இப்படின்லாம் நிறைய எதிர்கட்சியினர்கள் அவங்க எல்லாருமே பேசுனாங்க. ஆனால் எல்லா விமர்சனத்தையுமே உடைச்சி எரிஞ்ச விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனில் அமோக வெற்றி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் அவர் பதவி எடுத்துக்கிட்டாரு. ஸோ பதவி எடுத்துக்கிட்ட அந்த நாள் அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா சங்கீதா இல்லை அவருடைய குழந்தைகள் யாருமே அந்த பதவி ஏற்பு விழாவுக்கு கூட வரல. அவருடைய அப்பா அம்மா அவங்க இரண்டு பேரும் மட்டும்தான் அவருடைய சொந்தம் உறவு அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டேஜில் அவங்க உட்கார்ந்துருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் நாளைக்கு, அதாவது ஜூன் 15ஆம் தேதி திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த விவாகரத்து வழக்கு விசாரணைக்கு வருது. ஸோ இந்த இடைப்பட்ட நாட்களில் முதல்வர் விஜய் அவர்கிட்டையும் மனமாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதே போல் சங்கீதா அவங்க கிட்டேயுமே மன மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சங்கீதா அவருடைய பெற்றோர்கள், அதே போல் முதலமைச்சர் விஜய் அவருடைய பெற்றோர்கள், அதாவது சந்திரசேகர், சோபனா, இவங்க ரெண்டு பேரையுமே சேர்த்து வைக்கணும். ரெண்டு பேரையுமே சேர்த்து வைக்கிறதுக்கான அந்த பேச்சுவார்த்தையில் ரெண்டு பேருடைய பெற்றோர்களும் ஈடுபட்டிருந்திருக்காங்க. முக்கியமாக இதில் முதல்வர் விஜய் அவருடைய முடிவு என்ன அப்படிங்கிறதான் முக்கியம். ஏன்னா இதுக்கு முன்னாடி சங்கீதா அவங்க கரெக்டாக எலெக்ஷன் நேரத்தில் பார்த்து அவங்க முதல்வர் விஜய் அவருக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துகிற மாதிரி திருமணத்தை கடந்த உறவு, இன்னும் நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாமே அவர் மேலே திணிக்கிற மாதிரி குற்றச்சாட்டை முன் வச்சு தான் விவாகரத்தை அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் முதல்வர் விஜய் அவர் கோவப்படுற மாதிரி சங்கீதா அவங்க செஞ்சிருந்தாலுமே இப்போ கடைசியாக எல்லாத்தையும் கடந்து விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் முதலமைச்சர் ஆகிட்டாரு. பத்தாக்குறைக்கு அவருடைய குழந்தைகள் ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்கிறது விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் அவருக்கு வருத்தம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அதற்காக முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தன்னுடைய குடும்பத்தார்கள் அவங்க கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்காரு. அதாவது ரெண்டு பேருடைய பேரண்ட்ஸும் பேசியிருக்காங்க. இதில் சங்கீதா அவங்களுமே விஜய் அவர்கள் கூட சேர்ந்து வாழ தான் விருப்பப்பட்டிருக்காங்க. விவாகரத்து பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படலை. ஆனால் அவர் மேலே குற்றம் சாட்டியிருக்காங்க. அது எதுவும் இன்னும் வருங்காலங்களில் இனிமேட்டு இல்லை அப்படின்னா நிச்சயமாக இந்த விவாகரத்தை தானும் விரும்பல அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் சங்கீதா இருக்காங்க. அதே போல் முதல்வர் விஜய் அவரும் பார்த்தீங்கன்னா அவருடைய இந்த அரசியல் வாழ்க்கை துவங்கினதுக்கு அப்புறமா அவருடைய இந்த அரசியல் வாழ்க்கைக்கு களங்கம் ஏற்படுத்துகிற மாதிரி அவருடைய குடும்ப வாழ்க்கையுமே கூட இதில் சம்மந்தப்படுத்தி களங்கம் ஏற்படுத்துகிற மாதிரி தொடர்ந்து எதிர்கட்சியினர்கள் இன்னும் நிறைய பேர் அவருடைய அரசியல் வாழ்க்கையை விமர்சனம் பண்ணுறாங்க. முக்கியமாக குடும்பத்தார்கள் யாருமே விஜய் அவர் கூட இல்லை அப்படிங்கிறத சொல்லி நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. அதே போல் விஜய் அவர்களுமே அவருடைய குடும்பம், குழந்தை அவங்க எல்லாரு கூடயுமே சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுல அவருமே கூட விருப்பப்பட தான் செய்கிறாரு. ஸோ அதனால் இந்த வழக்கு நாளைக்கு விசாரணைக்கு திரும்பவும் வருது. ஆனால் இதுக்கு முன்னாடியே சங்கீதா பேரண்ட்ஸ், அதே போல் விஜய் அவருடைய பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே ஏறக்குறைய பேசி ரெண்டு பேரையுமே சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்திருக்கு. அதுக்கு விஜய் அவர்களும் சங்கீதா அவங்க ரெண்டு பேருமே கிரீன் சிக்னல் காட்டியிருக்காங்க. அதனால் இந்த வழக்கு நாளைக்கு விசாரணைக்கு வர்றப்ப ஏறக்குறைய இந்த வழக்கு இனிமேல் இந்த விவாகரத்தை நோக்கி போகாமல் ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ விருப்பப்படுறாங்க. அதை நோக்கி இந்த வழக்கு நகர்ந்து செல்ல போகுது அப்படின்னு இப்போ சம்மந்தப்பட்ட அவங்களுடைய உறவினர்கள், குடும்ப சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே விஜய் அதே போல் சங்கீதா ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அதனால் நாளைக்கு இந்த வழக்கு கோர்ட்டில் விசாரணைக்கு வர்றப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட போகுது. இனி இவங்க பிரியறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்களுடைய குடும்பத்தார்கள், அவங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் எல்லாருமே இன்னைக்கு வெளியே சொல்லக்கூடிய தகவலாக இந்த தகவல் இருக்கு. ஸோ அந்த வகையில் முதல்வர் விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு அப்புறமா அவருடைய குடும்பத்தார்கள் எல்லாரையுமே கூடுதலாக விரும்ப ஆரம்பிச்சிருக்காரு.
அதனுடைய விளைப்பாடு தான் இப்போ சங்கீதா அதே போல் அவருடைய பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாருமே தான் கூட இருக்கணும் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் விருப்பப்பட்டிருக்காரு. ஸோ இதனால் சங்கீதா அதே போல் விஜய் அவர்கள் நாளைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வர்றப்ப இந்த வழக்கை தள்ளுபடி செய்து எங்கள் 2 பேருக்கும் விவாகரத்து வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சோபனா அதே போல் அவங்க பெற்றோர்கள் எல்லாருமே இன்னைக்கு கொடுத்துருக்க ஒரு முக்கியமான தகவலில் மறைமுகமாக இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நாளைக்கு நம்ம ஒட்டுமொத்த தமிழக மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயமாக முதல்வர் அதே போல் சங்கீதா 2 பேருமே சேருவாங்களா சேர மாட்டாங்களா அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த வழக்கு நாளைக்கு விசாரணைக்கு வர இருக்குது. கண்டிப்பாக 2 பேருமே சேரத்துக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.